அன்பானந்தம் அன்பானந்தம்னு சொல்லிட்டு ஜென்சி கிட்ஸ்லேருந்து ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போனாங்களாமா. அதை எதிர்த்து வந்து கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ட்விட்டரு ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு போஸ்ட்டை போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. என்னடான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா பர்சனல் அட்டாக்குங்க. ஏன்னா ஜென்சி கிட்ஸ் ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க, சரி ஏதோ புதுசாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் புதுசாலாம் கற்றுக் கொடுக்கல. இந்த திமுகவுக்கே உருத்தான இந்த அவதூறு பேச்சு இருக்கு இல்லையா, இந்த மேடையில் போய் நின்றுட்டு கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறது, அப்புறம் வந்து இந்த பட்டைக்கும் நாமத்துக்கும் வந்துட்டு உள்ள அந்த ஒரு புனிதத்தன்மையை அவங்க வந்து வேறு மாதிரி சித்தரித்து சொன்னது, அப்புறம் இந்த ஓசி பஸ் என்னது, அதுக்கும் மேலே மக்களை என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சு பேசுகிறது, தேவையில்லாத சைகை காமிக்கிறது, இப்படிலாம் வந்து பேசி இந்த அவதூறுக்கே உருத்தான அந்த திமுகவோட பாணியில் இந்த ஜென்சி கிட்ஸையும் வளர்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசணும், எப்படி பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு தெரியாமல் உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அதை யாரும் தடுக்கலை. ஆனால் பர்சனல் லைஃப்குள்ளே போகலாமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய தவறு. அதாவது திமுக மாதிரி வந்து குடும்பத்தையே வந்து அரசியலுக்குள்ளே இழுக்கலை. திமுக மாதிரி குடும்பத்தையே வந்து அரசியல் மையம் ஆக்கலை. தாத்தாவுக்கு ஒரு போஸ்டிங்கு, அப்பாவுக்கு ஒரு போஸ்டிங்கு, பேரனுக்கு ஒரு போஸ்டிங், கொள்ளு பேரனுக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போஸ்டிங், எல்லாருக்கும் அதிகாரம். இப்போ உங்களை பற்றி பேசினாலும் குடும்பத்தை பற்றி பேசினாலும் அது கட்சியை பற்றி பேசின மாதிரி தான். ஏன்னா கட்சி தான் குடும்பம், குடும்பம் தான் கட்சின்ற மாதிரி அவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க. இப்போது நீங்கள் அந்த பையன் வந்துட்டு விஜய் அவர்களுடைய பையனோட பேரை சொல்லி உங்கள் அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டு அது ஒரு மாதிரி ஒரு சீப்பான ஒரு பிஹேவியர் தான் அவர் பண்ணியிருக்கார். அப்படி அவர் பண்ணது உண்மையாகவே சோஷியல் மீடியாவில் பல பேரை மூஞ்சி சுளிக்க வச்சது. இவங்கெல்லாம் இன்னும் எந்த அரசியலை கற்றுக்கிட்டு இருக்காங்க, இது அரசியல் நாகரிகமாக முதல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல பேர் மட்டும் கிடையாது, பொதுமக்களே ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ வந்து ஒரு கேவலமாக எனக்கு தெரிஞ்சு இந்த திமுகன்ற ஆட்சி இன்னும் வந்து அவங்களால தோல்வியை ஒத்துக்க முடியல. அது ஒரு பட்சம். அந்த தோல்வியை ஒத்துக்க முடியாமல் அவங்க பண்ணுற அந்த செயல் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு மக்கள் மனதிலிருந்து இந்த திமுகன்ற ஒரு தீய சக்தியை விரட்டி அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அந்த பணம், பதவி, அந்த ஒரு அதிகாரத்துவம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாமாங்க இந்த நாட்டில். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வேணால் அப்படிலாம் இருந்துக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் எளிமையான மக்களுக்கும் நீதி கிடைக்குங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி. இன்னமும் வந்து ஒரு தலைமுறையை வந்து அடிமையாக்கி கொத்தடிமைகள், அதுவும் இவங்களே சொல்கிறாங்க கொத்தூஸ், ப்ரௌட் கொத்தூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அரசியலை கற்றுக்கணும் அப்படின்னா உண்மையாகவே நீங்களாம் திமுகவில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மாதிரி அரசியலாம் உங்களால் கற்றுக்க முடியும். இதெல்லாம் சமூக வலைதளங்களில் இருக்கிறது. இவங்க அவதூறு பரப்புறாங்களே, திரும்ப இவங்கள போய் அந்த ஒரு கேள்வி கேட்டால் எப்படி? ஐயா கலைஞர் அவர்களுக்கு எத்தனை மனைவி? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களோட அந்த ஒரு ஹிஸ்ட்ரி வந்துட்டு இங்கே இன்னமும் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை விட நம்ம எடப்பாடி ஐயா சில விஷயங்கள் சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில். திரு உதயநிதி அவர்களே 12 மணிக்கு யாரை காலை தேடி நீங்கள் போனீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? முதல்ல ஊரில் இருக்கிறவனை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக இருக்கணும். நம்ம ஒழுங்காக இருந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தவனே குறை சொல்ல போகணுமா. இந்த கதை உங்களுக்கு தெரியாதா? முதல்ல தெரிஞ்சுக்குங்க.